ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் 6 to 12 படிச்சிருப்பாங்களே அவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கு வந்து ஷெடியூல் எல்லாமே வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க, அதாவது 6th to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்களா அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு தனித்தனியாக பார்க்க போகிறோங்க. ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 200ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எண்டிங் வந்து 179ல் வந்து எண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ரேங்க் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எண்டிங் பார்த்தீங்கன்னா 1343ல் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 29/7/2024 வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024 வந்து 5 PMக்கு வந்து எண்ட் ஆகுதுங்க, ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 1/8/2024 அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்னைக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2024 வந்து 10 AMக்கு ஸ்டார்ட் ஆகி 2/8/2024 5 PMக்கு வந்து முடியுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்கே ஜாயின் பண்ணணும் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது, அப்புறம் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ், இந்த இதெல்லாமே என்னைக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 3/8/2024 அன்னைக்கு ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயினிங் டேட் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்கான காலேஜஸ் ஜாயின் பண்ணுறது, ரிப்போர்ட்டிங் டேட்டு, அப்வர்ட் கேண்டிடேட், TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர், இதெல்லாம் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3/8/2024 அன்னைக்கு 10 AM ஸ்டார்ட் ஆகி 7/8/2024 வந்து 5 PM எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு எப்போ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 10/8/2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ இது எல்லாமே ரவுண்ட் 1க்கான ஷெடியூலுங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற கட் ஆஃப் மார்க்னா 178.975ல் ஸ்டார்ட் ஆகுது, 142ல் எண்ட் ஆகுதுங்க. ஜென்ரல் ரேங்க் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 1344ல் ஸ்டார்ட் ஆகி 10,837ல் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 10/8/2024 வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகி 12/8/2024 5 PM வந்து எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிற டேட்னு பார்த்தீங்கன்னா 13/8/2024 10 AM பிஃபோர் 10 AM வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/8/2024 ஸ்டார்ட் ஆகி, அதாவது 10 AMக்கு ஸ்டார்ட் ஆகுது, 14/8/2024 5 PMக்கு வந்து எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அப்வர்ட் கேண்டிடேட், இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15/8/2024 பிஃபோர் 10 AM ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட்ஸ் எப்போ, அப்புறம் ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் காலேஜஸ், ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட், அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர், இதெல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15/8/2024 10 AMக்கு ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் பார்த்தீங்கன்னா 20/8/2024 5 PMக்கு வந்து எண்ட் ஆகுதுங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 23/8/2024 வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஷெடியூல். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 3க்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் மார்க் ஸ்டார்ட் ஆகுறது 141.955ல் ஸ்டார்ட் ஆகி 77.50ல் எண்ட் ஆகுது. அதே மாதிரி ஜென்ரல் ரேங்க் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10,838ல் ஸ்டார்ட் ஆகி 31,788ல் வந்து எண்ட் ஆகுதுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024 வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகி 25/8/2024 5 PMக்கு வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 26/8/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 26/8/2024 வந்து 10 AMக்கு ஸ்டார்ட் ஆகி
27/8/2024 வந்து 5 பிஎம்க்கு எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 பிஃபோர் 10 AM வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட்ஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கான காலேஜ் ஜாயின் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 10 AMக்கு ஸ்டார்ட் ஆகி 1/9/2024 வந்து 5 பிஎம்க்கு எண்ட் ஆகுதுங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4/9/2024 வந்து பிஃபோர் 10 AMக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.